மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை பார்த்தோம்னா பெரும்பாலும் கிராமப்புறங்களில் தான் இருக்குது. இப்போது நம்ம நகர்ப்புறங்களில் வீட்டு தோட்டம் பயன்படுத்துகிறவங்க மாடியில் சின்ன சின்ன செடியாக வச்சு அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. மணத்தக்காளியோடைய தன்மைகள் என்ன அப்படின்னா, மணத்தக்காளி உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும், குடலில் இருக்கிற அழுக்க வெளியேற்றி அல்சர், வயிறு புண்ணு, வாய் புண்ணு, உடல் சூடு, இந்த மாதிரியான எந்த விதமான குடல் சம்பந்தமாக வயிறு சம்பந்தமாக அனைத்து விதமான தொந்தரவுகளையும் நீக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த மணத்தக்காளி சிறு கசப்பாக இருந்தாலும் அதை உணவில் பயன்படுத்தும் போது அது உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைக்கும். நம்ம ஒரு மனிதன் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை எங்கேருந்து பிரித்து எடுக்கணும்னா வயிறு சுத்தமாக இருந்தால் தான் மற்ற உணவுகளை ஏற்றுக்க முடியும். ஸோ இந்த வயிறை மென்மையாகவும் சுத்தமாகவும் உடல் ஏற்றுக்கக்கூடிய உணவுப் பொருளை ஏற்றுக்கக்கூடிய தன்மையுடையதாக மாற்றக்கூடியது இந்த மணத்தக்காளிக்கான ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. மணத்தக்காளி கீரையை பதப்படுத்தி சூப்பு வடிவில் நம்ம குடித்தோம்னா உடலில் இருக்கிற அல்சர், வாய்ப்புண்ணு, வயிறு புண்ணு, உடல் சூடு, இந்த விதமான தொந்தரவுகளை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து மணத்தக்காளி.